ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீனியஸ் பாலி. இன்னைக்கு நான் என்ன டாபிக் கூட வந்திருக்கேன் அப்படின்னா இவாலுவேஷன் ஆஃப் அனிமேஷன். அனிமேஷன்னாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது யார் கண்டுபிடிச்சா, இப்போ அனிமேஷன் எப்படி இருக்கு, அனிமேஷன்னால ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு என்ன யூஸ், அண்ட் இது மட்டும் இல்லாம அனிமேஷன் ஒரு விஷயத்தினால நம்ம தமிழ் சினிமாக்கு ஒரு கிரெடிட்ஸ் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் வீடியோஸ் பாக்குறீங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோக்குள்ள போலாமா? அனிமேஷன்ன்றது வந்து 18th செஞ்சுரில இருந்து 19th செஞ்சுரி பிட்வீன் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அனிமேஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற அனிமேஷன் மாதிரி இல்லாம அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்ல எப்படி அவங்க வந்து இது பண்ணாங்க, அவங்க கற்பனையில இருந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாறையில வரைய ஆரம்பிச்சாங்க, கோவில்ல வரைய ஆரம்பிச்சாங்க, ஒரு சிலையில ஒரு செவுத்துல வரைய ஆரம்பிச்சாங்க. அப்போ இருந்த நேச்சர் கலர்ஸ், இந்த செங்கலை வந்து இது பண்ணி அதுல இருந்து ஒரு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ நேச்சுரலான எலமெண்ட்ஸை வச்சுதான் அவங்க வந்து அந்த ஓவியத்தையே வரைய ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த ஓவியத்துக்கு வந்து ஒரு அசைவை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்பார்க் இருக்கு அவங்களுக்கு. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு பொம்மையோ இல்ல ஏதோ எனக்கு தோணுது அப்படின்னா, அப்போ அந்த பீரியட்ல கிளாஸ் ஸ்லைட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைட்ல வந்து டிரான்ஸ்பரண்டான ஸ்லைட்ல வந்து அந்த ஓவியத்தை வரைஞ்சி அதை வந்து சன்லைட்ல பட வச்சு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரிதான் அந்த ப்ரொஜெக்டருக்குலாம் ஒரு பேஸே வந்து இதுதான். அந்த ஓவியத்தை வந்து சன்லைட்ல காட்டி அதை வந்து வால்ல ப்ரொஜெக்ட் பண்ணா அந்த இமேஜ் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க கற்பனையில இருக்கிற அந்த இமேஜஸ் வந்து டாய்ஸா பொம்மையா வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி தான் 1914ல பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த எமில் கோல்ன்றவரும் வின்சர் மேக்கே அப்படின்ற 2 பேர் வந்து டைனோசர் வச்சு ஒரு அனிமேஷன் ஃபில்ம், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அனிமேட்டட் ஃபில்மே, ஒரு டைனோசரை வச்சு ஒரு அனிமேட்டட் ஃபில்ம் பண்றாங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது நல்லாவே ரீச் ஆகுது, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அனிமேஷன் ஃபில்ம் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1930 இருந்து 1960 வரைக்கும் கோல்டன் பீரியட் ஆஃப் ஹேண்ட் டிரான் அனிமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சின்ன வயசுல பாத்துருக்க கார்ட்டூன்ஸா இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், இப்போ வந்து கம்ப்யூட்டர் வச்சு அதுல எடிட் பண்றாங்க. அப்போ அந்த காலத்துல வந்து ஒரு சீனை வந்து அவங்க வரைவாங்க, ஒரு மூமெண்டா வந்து ஒரு பேப்பர்ல வரைஞ்சி அதை வந்து ரன் பண்ணி தான் நமக்கு கார்ட்டூன்ஸ் அந்த டைம்ல பாத்துருப்போமே. இந்த பீரியடை வந்து கோல்டன் பீரியட் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த வால்டர் டிஸ்னின்றவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்மளும் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்றாரு. அதுதான் ஸ்னோ ஒயிட். இந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்ட்டுதான் டெலிவிஷன் வழியா வர ஆரம்பிச்சு இந்த அனிமேஷன் ஒரு கான்செப்ட். அப்படி ஃபேமஸ் ஆனதுதான் டாம் அண்ட் ஜெரி, ஸ்கூபிடு, பாய்ஸ் அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து நல்ல ஒரு ஃபேமஸாவும் ஆக ஆரம்பிக்குது. 3Dன்ற விஷயம்லாம் அப்பதான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. 3D கார்ட்டூன்ஸ், 3D அனிமேட்டட் மூவிஸ், பிக்சர், டாய் ஸ்டோரி, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படம் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் 3D அனிமேட்டட் மூவி கூட சொல்லலாம். சோ இந்த மாதிரியே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அனிமேஷன் ஒரு விஷயம் வந்து அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ நம்ம கரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கிற 2 ஸ்டுடியோ அப்படின்னா வந்து ஸ்டுடியோ டிஸ்னி அண்ட் ஸ்டுடியோ ஜிப்லி. அவங்கதான் வந்து இப்போ ரொம்ப டாப்ல இருக்காங்க. இந்த ஸ்டுடியோ டிஸ்னிக்கும் ஸ்டுடியோ ஜிப்லிக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னா வந்து ஸ்டுடியோ டிஸ்னி வந்து ஒரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்தது, ஜிப்லி வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தது. ஸ்டுடியோ டிஸ்னில வந்து இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதுல வந்து ஆர்டிபிஷியல் கலர்ஸ், பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜிப்லில வந்து நேச்சுரலான கலர்ஸ் அண்ட் வந்து அது காம் அண்ட் கம்போஸ்டா நேச்சுரல் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்டுடியோ டிஸ்னில வந்து ரொம்ப வைலன்ஸ் சீக்வன்சஸாவே இருக்கும். இதுல வந்து ஜிப்லில வந்து மோட்டிவேட்டிங் அண்ட் டெய்லி லைஃப் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியா தான். ஆனா எங்கேயோ யாரோ பிரெஞ்சு நாட்டை சேர்ந்து ஏதோ யாரோ வந்து கண்டுபிடிச்ச அனிமேஷன் வந்து நீங்க கூகுள்ல வந்து போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், விச் கண்ட்ரி மோஸ்ட் ஃபேமஸ் இன் அனிமேஷன் அப்படின்னா கண்டிப்பா ஜப்பான் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஜப்பான்ல இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இது வந்து வெறும் சில்ட்ரன்ஸ்க்கான என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு மட்டும் பார்க்காம அது இருக்க சீரீஸ், மூவிஸ், கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்ட்டு அனிமேஷன் சொன்னோடனே பாதி பேருக்கு வந்து நரோட்டோ தான் வந்து தோணிருக்கும். நரோட்டோ ஏன் வந்து மத்த இதோட ரொம்ப ஃபேமஸா இருக்கு, தனித்துவமா இருக்கு அப்படின்னா அதுல இருக்க கேரக்டர்ஸ், அதுல இருக்கிற ஸ்டோரி டெல்லிங், ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ், ஒரு மோட்டிவேஷனல் தீமாவே இருக்கும். எப்பவுமே வந்து எதுவும் விடக்கூடாது, நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் தீம்ல இருக்கு. அதனால அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சோ இந்த அடிப்படையில தான் வந்து நரோட்டோன்ற சீரீஸ் வந்து தனித்துவமா தெரியுது. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அனிமேஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. என்னவா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வயலன்ஸான சீக்வன்ஸ் அப்படின்னாலும் ஏதாச்சும் வந்து நம்ம சாத்தியப்படுத்த முடியாத விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து அனிமேஷன் மூலமா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த வகையில வந்து அனிமேஷன்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நம்ம தமிழ் சினிமாக்கு கிரெடிட் வர வகையில ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு படத்துல ரொம்ப வயலன்ஸ் சீக்வன்ஸா எடுக்கணும், இது வந்து பாதி பேருக்கு
பேருக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் பாதி பேர் தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேன், நம்ம தமிழ் சினிமால இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் வந்து பிரமிச்சு பார்த்த குவிண்டின் டாரன்டினோன்றவர் வந்து ஒரு கில் பில் வால்யூம் 1ல வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து அனிமேஷன்ல தான் எடுத்திருப்பாரு. அது வந்து அவர் எப்படி எடுத்தார் அப்படின்னா, ஆலவந்தான் படத்துல கமல்ஹாசன் சார் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த ஹோட்டல்ல நடக்கிற அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து அனிமேஷன்ல வந்து அவர் காட்டியிருப்பாரு. இதை பார்த்து குவிண்டின் டாரன்டினோ இன்ஸ்பயர் ஆகிதான் வந்து கில் பில் வால்யூம் 1லயே வந்து அவர் யூஸ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அவர் நிறைய பிரஸ் மீட்ல கூட வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. கூகுள்ல போயிட்டு டாப் 10 அனிமேஷன் ஃபைட் சீன் போட்டாலே இந்த இது வந்துடும், கில் பில் வால்யூம் 1 ஃபைட் சீன் வந்து வந்துடும். ஆனா அந்த இதுக்கே வந்து விதை போட்டது நம்ம ஆண்டவர். சோ இதெல்லாம் தான் வந்து அனிமேஷன் சொல்லும் போது நாங்க ரிசர்ச் பண்ண பாயிண்ட்ஸ். இதுல நாங்க ஏதாச்சும் விட்டுருந்தாலோ இல்ல வேற ஏதாச்சும் இயர் தப்பா மென்ஷன் பண்ணிருந்தாலும் நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். சோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.